அனைவருக்கும் வணக்கம். ஈலேர்ன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 1 ஏப்ரல் வீக்லி அப்டேட். ஸோ இது வந்து ஒரு லேர்னிங் சீரீஸாக பாருங்க. இது வந்து நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன்ஸோ அப்படி இல்லைன்னா கால்ஸோ அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு உண்டான அவேர்னஸ் ரொம்ப குறைவாக இருக்கு. இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல்னு ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்கு. அது வந்து எப்படி நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் அதெல்லாம் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரி இங்க ஒரு வியூ கிடைக்குது. அப்போ இதுல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது அப்படின்றதுக்கான ஒரு ரெகுலர் சீரீஸாக தான் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸாக பாருங்க. ஸோ போன வார அப்டேட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி உடைய அப்டேட் பாருங்க. போன வாரத்தோடைய அந்த டிஸ்கஷன்ல எக்ஸாக்டா நம்ம மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் வேலட்டைல் ஆகலாம் அப்படின்றத நம்ம கிளியரா நம்ம சொல்லல, ப்ரொஃபைல் சொல்லுது. ஏன்னா ப்ரொஃபைல் வந்து இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் நமக்கு வரலாம், புலிஷாக இருந்தால் வரலாம் அப்படின்றது கிளியராக. அதுக்கான கன்ஃபர்மேஷன் கரெக்டாக வீக்கில் இருந்து அழகாகவே மார்க்கெட் ஒரு 24,000 அந்த ரேஞ்ச் வரைக்குமே நமக்கு மார்க்கெட் வந்து புரியுதுங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அங்கே அப்படியே உங்களுக்கு வேலட்டைல் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபைலோடைய டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரோம். இது முக்கியமாக வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடருக்கு அந்த லெவல்ஸ் பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓகே, இதை தவிர இந்த வீக்கோடைய அண்டர்ஸ்டாண்டிங் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த வீக்கோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்க்கும்போது மந்த்லி ப்ரொஃபைல். இப்போ மந்த்லி ப்ரொஃபைலில் நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பெல்கவ் அப்டேட் பார்ப்போம். பெல்கவ் அப்டேட் வந்து எப்படி இருக்குன்றத டெய்லியில் உங்களுக்கு பார்த்து நம்ம ஏற்கனவே சொன்னதான். ஸோ இந்த ப்ரொஃபைலுக்கு மேலே ப்ராப்பர் ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும். ஒரே ஒரு நாள் தான் ப்ரொஃபைல் இங்கே போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. ஸோ ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா ஆகாதான்றது இன்னும் கிளாரிட்டி நமக்கு இங்கே கிடைக்கல, நல்லாவே தெரியுது. அதே மாதிரி நிஃப்டி வந்து 17th மார்ச்லேருந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. அந்த ட்ரெண்ட் வந்து போயிட்டே இருக்கு. அந்த ட்ரெண்டோடைய லெவல் வந்து 24,000 கிட்ட போய் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருந்தது. கரெக்டாக 24,000 கிட்ட மார்க்கெட் போயிட்டு நமக்கு அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துக்கு மேலே ஃபர்தராக அவங்க அப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? இந்த இடத்துல இருந்து ஒரு டைரக்ஷன் இந்த வீக் உடைய வீடியோஸ் பார்த்துக்கும் போது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து அந்த பெல்கோவை பற்றி ஒரு வீடியோ இருக்கும். எப்படி வந்து மார்க்கெட் டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றத அப்டேட் பண்ணியிருப்போம். ஓகே, அதை பார்க்கும்போது ஓகே அகைன் மந்த்லி ப்ரொஃபைல் நம்ம பார்த்துருவோம். மந்த்லி ப்ரொஃபைல் நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி. இப்போ இங்கே பேங்க் நிஃப்டியோட மந்த்லி ப்ரொஃபைல் பாருங்க. ஸோ இதுதான் வந்து டெவலப் ஆன பெல்கவ். இந்த ஜூன் மந்த்ல இருந்து இந்த டெவலப் ஆன பெல்கவ். இந்த பெல்கவை மார்க்கெட் என்ன பண்ணுது? பேலன்ஸ் பண்ணுது. இப்போ இங்க இருந்து நமக்கு டெவலப் ஆயிடுச்சு. இப்போ பிலோவில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்கு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இங்க இருந்து மார்க்கெட் இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்கு. என்ட்ரி ஆனால் இங்கே வரும் 53,000க்கு மார்க்கெட் வரணும். இப்போ கரண்ட்டாக 52,000 இருக்குது. இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, சிமிலர்லி பேங்க் நிஃப்டி இங்கே நமக்கு 24,000லேயே மார்க்கெட் இன்னும் எங்கே என்ட்ரி ஆகவே இல்லை. ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்குள்ளே மார்க்கெட்டு என்ட்ரி ஆகவே இல்லை. ஓகேவா? அதுக்குள்ளே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்குது மார்க்கெட்டு? எஸ்ஜே கிஃப்ட் நிஃப்டி பிரகாரம் இந்த இடத்துல இருக்குது 23,325 அந்த லெவல். 2325 அந்த லெவல். ஓகே, அப்ராக்சிமேட்டாக வந்து 23,325 அந்த லெவலில் இருக்குது மார்க்கெட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஓகேங்களா? இன்னும் நமக்கு இங்கே இதுக்கு மேலே ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தா நமக்கு இருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு கிளாரிட்டியாக மார்க்கெட்டு இன்னும் புல்லிஷ்கான சைன் இன்னும் மார்க்கெட்டில் அமையல. ஓகேங்களா? அப்போ இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படி பார்ப்போம். ஸோ
இதை தவிர வேற என்னென்ன வே ஆஃப் அப்ரோச் பார்க்கலாம்? நீங்க வந்து 200 EMA பார்க்கலாம், இது மாதிரிலாம் பார்க்கலாம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமா நீங்க எந்தெந்த செக்டார்லாம் மார்க்கெட் வந்து இது மாதிரி பாட்டம் அவுட் வரும்போது, மார்க்கெட் பாட்டம் அவுட் வரும்போது நீங்க எந்தெந்த செக்டார்லாம் பார்க்கணும் அப்படின்னா, பேங்கிங் செக்டார், அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் செக்டார், முக்கியமா மெட்டல் செக்டார். இந்த 3 செக்டாரையும் நீங்க பாருங்க. அந்த 3 செக்டார்லயும் உங்களுக்கு மார்க்கெட் பாட்டம்ல இருந்து வந்து இப்படி கன்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்னும் போது ஓவரால் நிஃப்டியை பாருங்க. இந்த ஆங்கிள் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆகுதா ஆக போதா அப்படின்ற அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல்ல கிடைக்கும். இதை வந்து நீ இந்த வீக்கோட ஹோம் ஒர்க்கா நீங்க பாருங்க. இனிமேல் வந்து ஒரு வாரமும் ஒரு டாபிக் வந்து நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதை நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அப்போ இந்த 3 செக்டாரையும் நீங்க ஒர்க் பண்ணுங்க. பேங்கிங், ஃபினான்ஸ், அப்புறம் மெட்டல். இந்த 3 செக்டாரையும் நீங்க ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த 3 செக்டாரும் உங்களுக்கு அலைன் ஆகும், அதுக்கப்புறமா நிஃப்டி அலைன் ஆகும். இதை நீங்க வந்து ஒரு லேர்னிங்கா நீங்க வந்து பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இது என்ன, இந்த கிஃப்ட் நிஃப்டி கீழே இறங்கியிருக்கேன், லீவ்ல நம்ம ரம்ஜான் லீவ்ல இருக்கோம், ஆனா இறங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க. இன்ஸ்டிடியூஷன் எப்பயுமே எங்க பை பண்ணுவாங்க? டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் பை பண்ணுவாங்க. இப்போ மார்ச் மாசம் நமக்கு முடிஞ்சு போச்சுல்ல. இது வந்து இது வந்து ஜனவரி மாசத்தோட ப்ரொஃபைல், இது பிப்ரவரி மாசத்தோட ப்ரொஃபைல், இது மார்ச் மந்தோட ப்ரொஃபைல். ஸோ மார்ச் மந்தோட ப்ரொஃபைலுக்கு மார்க்கெட் என்ன பண்ணல, கீழே போகல, ரிட்டர்ன் வந்தாச்சுன்னா திரும்ப உள்ள வந்துடணும். கரெக்டா வந்தாச்சு. ஓகே. அப்போ இந்த லெவலுக்கு மார்க்கெட் என்ன பண்ணும்? இதுல 50% ஜஸ்ட் பேசிக்கா பாருங்க. 50% எங்க வருது? கரெக்டா அந்த இந்த லெவல் 23,000 அந்த லெவலுக்கு. இப்போ இங்க இருந்து இந்த இந்த லோக்கு பாருங்க 50%. பார்க்கும்போது ஜனவரியில இருந்து பாக்குறேன், கொஞ்சம் பாருங்க, எக்ஸாக்டா 23,250 அந்த லெவல் காமிக்கும் இல்ல. இப்போ எஸ்ஜிஎக்ஸ் எங்க இருக்கு? அந்த லெவல்ல தானே இருக்கு கிஃப்ட் நிஃப்டி. ஓ, இது வந்து அந்த ட்ரம்ப்போட அந்த டாரிஃப் இதெல்லாம் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு 3 செக்டாரும் அலைன் ஆகுது, நிஃப்டியும் அலைன் ஆகுதுன்னும் போது, அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? பிப்ரவரி மந்த் அண்ட் மார்ச் மந்த். அப்ப இந்த ரேஞ்சில் முடிஞ்ச வரைக்கும் ஃபேர் பிரைஸ்க்கு மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க? எடுக்குவாங்க. அப்போ அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, உங்களுக்கு என்ன, இங்க லோவை கட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் கிடையாது. அப்போ மார்க்கெட் இதுக்குள்ளதான் ரேஞ்சா இருக்கும் அப்படின்றதுக்கு இங்க பெல்கோ நமக்கு அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பாரு இங்க இருக்கு. நமக்கு இது வரைக்கும் மார்க்கெட் வரலாம். ஓகே. இப்போ இங்க நிஃப்டி கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா, நாளைக்கு பேங்க் நிஃப்டியும் ஒரு கேப் டவுன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஆனா எங்க இருக்கு உங்களுக்கு மார்க்கெட்? இப்போதைக்கு 52,000 இருக்கு. நெக்ஸ்ட் 51,000. ஸோ இதெல்லாமே என்னது? ஒரு ரேஞ்ச். ஜனவரியோட ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ இது எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். மார்க்கெட் இதுக்குள்ள இங்க போனா திரும்ப இங்க டர்ன் ஆகுன்ற எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். அப்ப இங்க இருந்து மார்க்கெட் இப்படி கண்டினியூ ஆகுமா அப்படின்றது அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். அப்ப இனிஷியேட்டிவ் வருமா இல்ல ரெஸ்பான்சிவ் நடக்குமா? புரியுதுங்களா? அப்ப அதுக்கான கன்ஃபர்மேஷன் வைக்க நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். அப்ப வெயிட்டிங் பீரியடுக்காக தான் ஸ்ட்ராட்டஜியா ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோட நீங்க இருக்கும்போது உங்களால வெயிட் பண்ணி மார்க்கெட்டை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் வீக்லி சார்ட் வரும். வீக்லி சார்ட் பார்க்கும்போது நீங்க பாருங்க, எக்ஸாக்டா இது வீக்லியோட பெல்கோ நம்ம போன வாரமே போட்டு வச்சது. இந்த வீக்லியோட பெல்கோ இந்த போன வாரம் இங்க போட்டு வச்ச இந்த லெவலுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இனிஷியேட்டிவ் பையிங். அப்போ இந்த லெவலுக்கு மேல என்ன நடந்திருக்கு? இனிஷியேட்டிவ் பையிங் வந்திருக்கு. ஓகே, வந்து இங்க பாருங்க, இந்த வீக்கோட ப்ரொஃபைல் இப்படி இருக்கு. இப்போ இந்த ப்ரொஃபைலுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? அக்செப்டன்ஸ் வேணும். அப்போ இந்த கரண்ட் வீக் வந்து 52,000க்கு மேல சஸ்டெயின் ஆகணும். 52,000 மேல சஸ்டெயின் ஆகணும். அப்பதான் நமக்கு இனிஷியேட்டிவ் பையிங் கண்டினியூ ஆகுது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? திரும்பவும் பெல்கோவுக்குள்ள மார்க்கெட் வரணும். புரியுதுங்களா? அப்ப அதை பார்க்கணும். அது இந்த 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 பெல்கோவை வச்சு இங்க பார்க்கணும். இப்ப இந்த பெல்கோவுக்கு இந்த ப்ரொஃபைல் வச்சு பார்க்கணும்.
இப்போ கரண்டா மார்க்கெட் நாளைக்கு ஒரு 51,500 கிட்ட மார்க்கெட் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னா அப்ப என்னது அது கரண்ட் வீக்கோடைய ஒரு பேலன்ஸ் ஏரியா தாங்க. கரண்ட் வீக்கோட பேலன்ஸ் ஏரியா. அப்ப அது வந்து பெரிய இது கிடையாது. டவுன் நம்ம நினைக்கிறது. அது வந்து அதுதான் அவங்களோட ரேஞ்ச். அவங்களுடைய அந்த ட்ரேடிங்கான ரேஞ்ச் அதேதான். அதே மாதிரி இங்க நிஃப்டி இந்த பெல்கோவுக்கு மேல உங்களுக்கு என்ன பண்ணும்? ஓடிஎஃப் வேணும். அப்போ போக முடியல, ரிஜெக்ட் ஆயிருக்கு. என்னைக்கு ஆயிருக்கு? போன வாரமே ரிஜெக்ட் ஆயிருக்கு. ரிஜெக்ட் ஆனது ஃபைல் இங்க இருக்கு. இப்போ இந்த வாரம் மார்க்கெட் எங்க இருக்கு? இப்போ ஆல்ரெடி 23,225 அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் லோ வந்திருக்கு. எதுல வந்திருக்கு? கிஃப்ட் நிஃப்டில வந்திருக்கு. அப்போ இந்த இந்த பர்டிகுலர் வீக்கோடைய ப்ரொஃபைலுக்கு கீழே மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகாம என்ன பண்ணது? கீழே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? போன வாரமே ப்ரொஃபைல் வந்து பேலன்ஸ்டா இல்ல, ஒரு ட்ரெண்டிங் ப்ரொஃபைலா இருந்ததால, ஐ மீன் போன வாரம் மீன்ஸ் போன வாரம் இப்போ முடிஞ்ச வாரத்துக்கு முந்தின வாரம், இந்த வாரம் உங்களுக்கு ட்ரெண்டிங்கா இருந்ததால உங்களுக்கு என்ன ஆகல? பேலன்ஸ் நடக்கல. அப்போ இங்க பிரைஸ் சஸ்டெயின் ஆகணும். இங்க சஸ்டெயின் ஆகாம இந்த பெல்கோ இங்க ஃபினிஷ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த ஏரியாவை பேலன்ஸ் பண்ணுவாங்க. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அதே மாதிரிதான் இப்ப இங்க இவங்க சஸ்டெயின் ஆகி இங்க பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க இந்த ஏரியாவை பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இது மாதிரி உங்களுக்கு மந்த்லி வீக்லில உங்களுக்கு மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்கு போகலாம் என்னன்றது நார்மலா நீங்க வந்து பார் சார்ட்லயோ இல்ல வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட்லயோ உங்களுக்கு பார்க்கும்போது விஷுவலா தெரியும். ஆனா நம்ம மைண்ட் என்ன பண்ணாது? அக்செப்ட் பண்ணாது. இங்க அதுதான் வந்து இப்போ இந்த ப்ரொஃபைல் ஷேப், இந்த பெல் கர்வ் அந்த ப்ரொஃபைல் ஷேப் இந்த வாரம் வந்து இப்போ இந்த வாரம் வந்து நமக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இந்த வாரம் மார்க்கெட் இந்த வாரம் இங்க ஓப்பன் ஆயிருக்கு, இங்க க்ளோஸ் ஆயிருக்கு, இப்படி இருக்கும். இப்போ இந்த வாரம் இங்க ஓப்பன் ஆயிருக்கு, இங்க க்ளோஸ் ஆயிருக்கு, இப்படி கேண்டிலா தெரியும். ஆனா இந்த கேண்டில மார்க்கெட் ஏன் கீழே வருது? இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்ற அந்த கிளைம். அப்போ நம்ம என்ன பண்றோம்? இங்க பிரைஸ் மூவ் அந்த கேண்டில் மட்டும் பாக்குறோம். இந்த இடத்துல என்ன உங்களுக்கு தேவைப்படுது? டைமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதா இருக்கு. டைம் பிரைஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஷேப் பார்க்கும்போது அவங்க பிசினஸ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த இன்புட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னு அந்த கிளாட். அப்போ இது கண்டினியூ ஆகுமா? இப்போ இது இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் கண்டினியூ ஆகுமா அப்படின்னா இந்த வாரம் என்ன நடக்கணும்? இந்த பி ப்ரொஃபைல் இங்க அக்செப்ட் ஆகும். கிளியர்? ஆனா இங்க நிஃப்டில என்ன நடந்திருக்கு? பேலன்ஸ் ப்ரொஃபைல் நடந்திருக்கு. அப்ப இந்த பேலன்ஸ் ப்ரொஃபைலுக்குள்ள என்ன இந்த ஹை இந்த லோக்குள்ள தான் பிரைஸ் போகும் அப்படின்னு கிளியரா இருக்கு. அந்த லெவல் தான் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் நம்மளுடைய மார்க்கெட் லீவு. ஆனா கிஃப்ட் நிஃப்டி ஒர்க் ஆகுது. 300 பாயிண்ட் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இட்ஸ் ஆல்ரெடி டிசைடட் இந்த ரேஞ்சில தான் மார்க்கெட் இருக்க போகுதுன்னு டிசைட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இதுதான் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம வந்து அந்த அந்த டே ப்ரொஃபைல மட்டுமே பார்க்கறதுனால ஏன் இங்க பிரைஸ் இப்போ கேப் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த ஃபியர்லயே நம்ம இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு அந்த ப்ரொஃபைலோடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ இதே தான் நம்ம என்ன பண்ணோம்? டெய்லி ப்ரொஃபைலா பார்ப்போம். இப்போ டெய்லி ப்ரொஃபைலா பார்க்கும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு டெய்லி பெல் கர்வ்ல பார்க்கும்போது அகைன் இந்த பெல் கர்வ்ல இருந்து மார்க்கெட் கீழே டைரக்ஷன் போயிட்டு இப்படி வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வாலடைல் ஆயிட்டே இருக்கு. இப்போ இதுக்கு மேல நமக்கு கண்டினியூ ஆகல, ஒன்றும் கண்டினியூ ஆகல. புரியுதுங்களா? சிமிலர்லி இப்போ இந்த பெல்கோவுக்கு மேல நமக்கு டைரக்ஷன் மார்க்கெட் ட்ரெண்டிங்கா வந்தாச்சு. வந்த ட்ரெண்டிங் என்ன ஆகல, இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன நடக்க சான்சஸ் இருக்கு? இந்த பர்டிகுலர் லெவலுக்குள்ள இந்த வாரம் டே ப்ரொஃபைல்ஸ் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் டெவலப்மெண்ட் நடக்கணும். அப்போ அந்த டிபிஓ கணக்கு நீங்க போட்டு பாருங்க. இந்த வீக்கோட அந்த வீடியோ வச்சு டிபிஓ கணக்கு போட்டு பாருங்க. யூ வில் கெட் சம் ஆன்சர். ஓகே, இப்போ டே உடைய கான்டெக்ட் வரும். இப்போ டே உடைய கான்டெக்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி டே ஓட கான்டெக்ட். இப்போ போன வாரம் என்ன நடந்தது? போன வாரம் நம்ம எது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்? இந்த டே வைக்க இந்த ஃப்ரைடே வைக்க நம்ம டிஸ்கஷன் முடிச்சோம். அப்போ நான் இங்கே லைன் வந்து இங்கே போட்டுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஏன்னா கண்டினியூட்டி பாருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன டிஸ்கஸ் பண்ணோம், லெவல்ஸ் மார்க் பண்றதை நீங்க அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். அகெயின் இதெல்லாம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக, மார்க்கெட் ப்ரொஃபைல் புரிஞ்சுக்கிறதுக்காக. இது யாரும் பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடாது. இது ரெக்கமெண்டேஷன்ஸோ இதுவோ கிடையாது. ஓகே,
இப்போ இது வாரம் அப்போ போன வாரத்துல நம்ம என்ன சொல்லுவோம், பிரைஸ் இதுக்கு மேல அக்செப்ட் ஆனா உங்களுக்கு ஃபர்தர் ஜேர்னி இருக்கும். அப்போ கேப் அப், டெஸ்ட் டிரைவ் அண்ட் அகைன் இங்க அக்செப்டட். மேபி இந்த லெவல் வந்து வேணா நம்ம இன்னும் டீடைலிங்கா பார்க்கறதுக்கு லெட் மீ கனெக்ட் அமி broker. ஓகே, இப்போ போன வாரம் வரைக்கும் நம்ம மார்க்கெட் அனலைஸ் முடிச்சோம். இப்போ இங்க பாருங்க, இந்த டே வந்து நமக்கு ஒரு பி ப்ரொஃபைலா லாஸ்ட் வீக்கோடைய டே. இதுக்கு மேல அக்செப்ட் ஆகணும்னு பேசணும். இப்போ மார்க்கெட் என்ன இருக்கு, ஓப்பன் ஆகி உங்களுக்கு டெஸ்ட் டிரைவ் எடுத்து அதுக்கப்புறம் இங்க சிங்கிள் பிரிண்ட் வந்து அந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு அப்புறம் திரும்பவும் பி ப்ரொஃபைலா இருக்கு. ஆனா இந்த பி ப்ரொஃபைலுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் என்ன பண்ண முடியல, மேல போக முடியல. பேலன்ஸ்டு ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆனாலும் இந்த பேலன்ஸ்க்கு மேல மார்க்கெட் போக முடியல. என்ன ஆச்சு உங்களுக்கு, மார்க்கெட் ஃபெயில்ட் ஆக்ஷன் அகைன். ஏன் இந்த ப்ரொஃபைலுக்கு மேல போக முடியல, கீழே வந்தாச்சு. இந்த இடத்துல சிங்கிள் பிரிண்ட்டுக்கு கீழே போக முடியல, மார்க்கெட் பேலன்ஸ். அப்போ கரெக்டாக கான்டெக்ட் பிரகாரம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்களா? ஓகே, இப்போ இந்த டே டவுன் சைடு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ டவுன் சைடு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் போது இதுக்கு கீழே மார்க்கெட் வரணும். இந்த இடத்துல என்ன இருக்கு உங்களுக்கு, பையிங் டெயில் ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு என்ன பண்ண முடியல, கீழே போக முடியல. சிங்கிள் பிரிண்ட்டுக்கு கீழே போக முடியல, இங்க சிங்கிள் பிரிண்ட் கீழே போக முடியல. இந்த பையிங் டெயில் ஸ்ட்ராங்கா இருக்கு. அகைன் மார்க்கெட் பி ப்ரொஃபைல். அப்போ அகைன் இங்க பையிங் டெயில். அப்போ இந்த ப்ரொஃபைல் என்னது, பிபிஓசி ப்ரொஃபைல். இப்போ இந்த பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு மேல லாஸ்ட் டே ஆஃப் த வீக் என்ன இருக்கு உங்களுக்கு, ஒரு பேலன்ஸ்டு ப்ரொஃபைலா தான் இங்க இருந்திருக்கு. அகைன் இந்த ஹைக்கு மேல கன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போ என்னாச்சு, ரிஜெக்ஷன் 1 நடந்திருக்கு, ரிஜெக்ஷன் 2 நடந்திருக்கு, இப்போ ரிஜெக்ஷன் 3 நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ மண்டே அன்னைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகும் அப்படின்னு பாருங்க. அப்போ ஏற்கனவே இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு. இந்த லெவல்ல அதிகமான நேரம் ஸ்பெண்ட். அப்போ இதுக்கு கீழே இந்த பில், இந்த ப்ரொஃபைலுக்கு பிலோல மார்க்கெட் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு டவுன் பி ப்ரொஃபைல் வந்து இங்க நமக்கு அக்செப்டன்ஸ் கிடைச்சது அப்படின்னா அகைன் மார்க்கெட் கம் டு திஸ் லெவல். புரியுதுங்களா கான்செப்ட்? இப்போ கரண்டா மார்க்கெட் இங்க முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த டேவா நமக்கு என்னவா அமைஞ்சிருக்கு, பிபிஓசி ப்ரொஃபைலா அமைஞ்சிருக்கு. ஒரு நாள் லீவ் ஆயிடுச்சு, மார்க்கெட் இங்க வந்திருக்கு. மார்க்கெட் பேங்க் நிஃப்டி எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பொறுத்து நீங்க பார்த்து கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து நமக்கு என்ன பண்ண ஒரு கைடன்ஸா அமையுது. அப்போ இந்த இடத்துல ட்ரேட் வந்து எப்படி பண்ணுவேன், இந்த இடத்துல வந்து ஒரு டைரக்ஷன் ட்ரேடா இங்க வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த டைரக்ஷன் ட்ரேட் அவங்க என்ன இங்க மாத்திருப்பாங்க, இங்க நியூட்ரல் ட்ரேடா மாத்திருப்பாங்க. புரியுதுங்களா? வீக் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இல்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு, நமக்கு அந்த வீக் எக்ஸ்பைரி. இப்போ கரண்டா இந்த வீக் என்ன பண்ணுவாங்க, இந்த வீக் நியூட்ரல் சொல்லி நியூட்ரல் மேபி ஒரு ரேஞ்சை வந்து இங்க ஃபார்ம் பண்ணாங்கன்னா இப்போ இந்த ரேஞ்ச் மார்க்கெட் எந்த பக்கம் போதோ, இப்போ இந்த வாரம் போன வாரம் டைரக்ஷன் டு நியூட்ரல். அப்போ இந்த வாரம் என்ன பண்ணுவாங்க, மேபி நியூட்ரல்ல இருந்து மார்க்கெட் எந்த பக்கம் டைரக்ஷன் அதை ஃபாலோ பண்ணும். அப்போ மார்க்கெட் கூடவே நம்ம டிராவல் பண்ண பழகணும். அதுக்கு உண்டான பிராக்டிஸை நீங்க என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணணும். நான் வந்து இன்ட்ராடே பண்றவங்களையோ இல்ல ஸ்கேல்பிங் பண்றவங்களையோ நான் குறை சொல்லலைங்க. நான் வந்து எப்படி பீஸ்ஃபுல்லா நம்ம ட்ரேடிங்ல செட்டில் ஆகலாம் அப்படின்றதுக்கான ஒரு வே ஆஃப் அப்ரோச்சை உங்களுக்கு நான் ரெகுலரா ஷேர் பண்றேன். ஏன்னா எல்லாருக்கும் ஹெல்த் முக்கியம், எல்லாருக்கும் கேபிட்டல் பணம் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ரிலாக்ஸ் அண்ட் மோட்ல ட்ரேட் பண்ணும். அதுக்கு பெஸ்ட் மெத்தடா எது இருக்குன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் மெத்தடா இருக்கு. இப்போ இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டின் போது உங்களுக்கு பிபிஓசிக்கு எப்படி இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணுன்றது ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டி. இப்போ நிஃப்டியோடைய லெவல், இப்போ இது போன வாரம் இந்த ப்ரொஃபைலுக்கு மேல நம்ம அக்செப்ட் ஆகணும். என்ன நடந்திருக்கு எக்ஸாக்டா, இந்த ப்ரொஃபைலுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆகி எக்ஸாக்டா அந்த வீக்கோட ஹைக்கு வந்து மார்க்கெட் டெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு டிராவல். அப்புறம் இங்க ப்ரொஃபைல். அப்போ இதுக்கு மேல கண்டினியூ ஆகணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகி என்ன பண்ண முடியல, நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு போனாலும் இதுக்கு ஃபர்தரா கண்டினியூ ஆகல, ரிஜெக்ட் ஆயிடுச்சு, மார்க்கெட் பேலன்ஸ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு ஸ்மால் பையிங் டெயில். இந்த இடத்துல மார்க்கெட் என்ன இருக்கு உங்களுக்கு, ரேலி ஹை மூலியமா ஒரு டெயில் வந்திருக்கு. இந்த டெயில் இங்க ரிஜெக்ட் ஆகும். அப்போ இந்த பாயிண்ட் மார்க்கெட்ல அடி வரும்.
இப்போ இந்த லெவலுக்கு கீழே இப்போ என்னாச்சு, இந்த இடத்துல தான் மார்க்கெட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு, இந்த இடத்துல வால்யூம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு. அப்போ இதுக்கு கீழே என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகக்கூடாது. ஆகிச்சுன்னா என்ன ஆகிடும், ஏற்கனவே மந்த்லி வீக்லி நீங்கள் பார்த்த ரேஞ்சை மார்க்கெட் ஃபில் பண்ண போயிடும். இப்போ இந்த ரேஞ்ச் ஒரு ஹையாக இருக்கும், அதுக்கு கீழே போக ஆரம்பிக்கும். போகும்போது ஒரு ஒரு ரெஃபரன்ஸாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இப்போ இந்த டே இந்த லெவலை கிளியர் பண்ண முடியல. அப்போ இந்த டே அகைன் பி ப்ரொஃபைலுக்கு மேலே மார்க்கெட் அக்செப்ட் ஆனாலும் என்ன பண்ண முடியல, இந்த ரேஞ்சுக்கு மேலே அவங்களால பையிங் ப்ரெஷர் கொண்டு போக முடியல. ஸோ பேலன்ஸ்டு ப்ரொஃபைல். இப்போ இங்கே பிபிஓசி ப்ரொஃபைல். அப்போ இங்கே நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து டேரிஃப் இருக்கு, கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் ஆர்பிஐ அப்டேட்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இந்த அப்டேட்ஸ்க்குலாம் மார்க் என்ன பண்ணுவாங்க, அவங்க இப்போ கரண்ட்டாக எஸ்ஜிஎக்ஸ் எந்த லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க, இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க, இது வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி வந்திருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ அகெயின் எந்த பிளேஸ் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த டெய்லும் இந்த சிங்கிள் பிரிண்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ இதுக்கு மேலதான் மார்க்கெட். அப்போ இந்த இடக்கு பேலன்ஸ்க்கு இதானுங்க லோ. மார்க்கெட் கரெக்டா தானே வேலை பண்ணுது. ஆனா இந்த லோவை என்ன பண்ண பிரேக் ஆகி போகக்கூடாது. போனா நம்ம அடுத்த ரெஃபரன்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்போ என்ன இருக்கு, இங்க இருந்து மார்க்கெட்டு டைரக்ஷனா வந்த மார்க்கெட்டு இங்க நியூட்ரலா மாறி இருக்கு. இப்போ நியூட்ரல் இருந்து நமக்கு இங்க எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. அடுத்த மார்க்கெட் என்ன பண்ணும், மண்டே அன்னைக்கு லீவு. அப்போ இந்த இடத்துல நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க போடும்போது என்ன பண்ணுங்க, ரேஞ்சை கரெக்டா பிளான் பண்ணியிருக்கணும். அந்த ரேஞ்சை கரெக்டாக பிளான் பண்ணி ட்ரேட் செட்டப் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்றத அவங்க ப்ராப்பராக என்ன பண்ணும், மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண தெரிஞ்சுக்கணும். இது பொசிஷனாக பண்ணும். இப்போ டே ட்ரேடாக நாளைக்கு என்ன நடக்கும், மார்க்கெட் ஆல்ரெடி இங்கே ஓப்பன் ஆகிறதுனால இங்கே ஃபர்தராக மார்க்கெட் கண்டினியூ ஆகாமல் ரிவர்ஸ் ஆகுதா நாளைக்கு நம்ம பார்க்கணும். ஓகேவா? பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் செட்டப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ மந்த்லி, வீக்லி, பெல் கர்வ் அண்ட் என்னது டெய்லியோடைய ரெஃபரன்ஸ் லெவலையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போ இந்த ரெஃபரன்ஸ் முடிஞ்சிச்சு. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் கீழே இறங்கி இருக்குல்ல எஸ்ஜிஎக்ஸ், அப்போ கீழே வந்துருச்சு. நம்ம மார்க்கெட்டில் ரெஃபரன்ஸ் இருந்தாலும் அங்கே. அப்போ இந்த இந்த செல் ஆஃபை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம மார்க்கெட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஈவன் தோ நம்ம மார்க்கெட்டில் செல் ஆஃப் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ரீமியம் ப்ரைஸை செல் பண்ண நினைப்பாங்க. அப்போ ஆக்ஷனை பார்க்கணும். மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு ஆக்ஷன் எப்படி பண்ணுது, திரும்ப இங்கே பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு நோக்கி வருதா, வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கணும். ஹோப் இந்த ரெகுலர் இந்த எஜுகேஷன் செஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல லேர்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மார்க்கெட் ப்ரொஃபைல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த ஒரு நல்ல ஒரு சேஞ்சிங்காக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. வில் சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.